Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கபோர்ட், crockery யூனிட்ஸ் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு பண்ணுறதுக்கு குக்கரில் ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த கால் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 விசில் கிட்ட விட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கிறேன். இந்த குழம்புல மசாலாஸ் கொஞ்சம் அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் கிட்ட மிளகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கசகசா, காய்ந்த மிளகாய் ஒரு 4 காய்ந்த மிளகாயை உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், மிளகு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 5 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்லைஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எல்லா மசாலாவையும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். மசாலாவை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா 10 விசில் கிட்ட வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டுக்கால் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடாகிற கேப்பில் குழம்புக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 லவங்கம், ஒரு மராட்டி மகு, ஒரு ஸ்டார்ப்பு, ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி சாத்தே பண்ணிக்கிறேன். வெங்காயம் சாத்தே ஆகிறதுக்குள்ளே மீதம் இருக்கக்கூடிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாத்தே ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா என்கிட்ட குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ நான் ஒரு 10 தக்காளி கிட்ட சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இன்னொரு சைடு கேஸ் ஸ்டாப்பரில் சாப்பாடு வடிக்கிறதுக்காக தண்ணி குண்டாவில் ஊற்றி வைக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஆட்டுக்காலை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலா பேஸ்ட்டு, அந்த மசாலா பேஸ்ட்டு மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆட்டுக்கால் பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாமே அந்த ஆட்டுக்கால் கறியில் நல்லா இறங்கி இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். சாப்பாடு வடிக்கிறதுக்காக வச்சுருந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அரிசியை வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்காலுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற்றின மசாலாஸோடு சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா குழம்பு மிளகாய்த்தூள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். இந்த ஆட்டுக்கால் குழம்பு பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா தோட்டத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷாக துளிர் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்தேன். இப்போ இந்த துளிர் கருவேப்பிலையை கையிலேயே க்ரஷ் பண்ணி அப்படியே குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துளிர் கருவேப்பிலையை நீங்கள் வெஜ் ஆர் நான்வெஜ் எந்த குழம்புல சேர்த்தாலும் அந்த குழம்போட வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக நான்வெஜ் ரெசிபியெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி துளிர் கருவேப்பிலை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ஆட்டுக்கால் குழம்பை வந்து உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒயிட் ரைஸ் வித் ஆட்டுக்கால் குழம்பு, இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஷோகேஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா 2 கப்போர்டு 3 ட்ராயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியாவை தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கேபினெட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம், எப்பயாச்சும் யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸ், இது மட்டும்தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து டஸ்ட் அடித்து விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் கேன் கீழே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மேலேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே வர மாதிரியே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த ஒரு கேபினெட்டில் பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜாரு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டிலு, ஸ்டோரேஜ் கண்டெய்னர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த சைடு கேபினெட்லேயே வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ட்ராயரில் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம், செராமிக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸு, மட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து போட்டு வச்சுருக்கேன். என்னோடய வீட்லேயே அடிக்கடி மெஸ்ஸி ஆகக்கூடிய ஒரு இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த crockery யூனிட் தான். இந்த ஒரு ட்ராயரை பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக crockery யூனிட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அடிக்கடி அவசரத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி அதில் இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸு, பாப்போட ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா கண்டெய்னர்ஸு, மிக்ஸி ஜாரு, வாட்டர் பாட்டில், அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த குக்வேர் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ அதை வந்து ஏதாச்சும் அக்கேஷன் டைமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கேபினெட்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குக்வேர்க்குள்ளவே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் கண்டெய்னருமே வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு மேக்கர், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆயில் கண்டெய்னரையும் வாஷ் பண்ணி இதே இடத்துல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜூஸர், மிக்ஸி ஜாரு, என்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸு, எப்பயாச்சும் ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கீழே கேபினெட்டில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பல்கான குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே கேபினெட்டில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஓவராலாக இந்த கேபினெட்டை வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ராயரில் இருக்கக்கூடிய கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து மேலே ஷோகேஸ் மேலே வந்து வச்சுட்டு அந்த ட்ராயரை ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த crockery யூனிட்டை பார்த்திங்கன்னா நான் மந்த்லி ட்வைஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வீட்டிலே மெஸ்ஸி ஆகக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது இந்த ட்ராயர் மட்டும்தான். பிகாஸ் இந்த ஷோகேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தான் இருக்கும். இந்த ட்ராயரில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் காலியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ராயர் வந்து ஃபுல்லாக இருக்கும்.
இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ராயரில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ், ஏதாச்சும் திங்ஸ் வந்து நியூவாக வாங்கிட்டு வந்தேன்னா அது எல்லாத்தையுமே இந்த ட்ராயரில் தான் வந்து போட்டு வைப்பேனே. அதனாலேயே இந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா மெஸ்ஸி ஆகிடும். இந்த டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணியாச்சு. ஏதாச்சும் ஒரு கேபினெட்டை வந்து காலி பண்ணிடணும். அப்போ தான் இதில் வந்து திங்ஸ் போடுறத அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேபினெட் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். மேலே இருக்கக்கூடிய செல்ஃப் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. கீழே இருக்க செல்ஃபில் பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் ஆல்பம், சீமந்தம் ஆல்பம், பாப்பாவோட பர்த்டே ஆல்பம், லேப்டாப் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சிடுறேன். இந்த ஒரு கேபினெட்டில் நான் எதையுமே ஆர்கனைஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே ஃப்ரீயாக தான் வந்து விட போகிறேன். இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சோஃபாவுக்கு கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து வேக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பெரிய பேக்கில் பார்த்திங்கன்னா எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மேரேஜ் ஃபோட்டோ ஃப்ரேமை வாலில் மாட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதை வந்து வாலில் மாட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியிலவே வச்சாச்சு. மீதி இருந்த ஆல்பம்ஸ் எல்லாமே எடுத்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா ஆல்பம்க்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவரில் ஃபோட்டோஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோஸை உத்து பார்த்துட்டு அதில் யாருமா இருக்காங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. இப்போ ரீசன்ட் டேஸில் யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோ சாங் வந்து போயிட்டுருக்கு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு அப்படிங்கிற சாங்கு. பாப்பா பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு அதை தான் வந்து இப்போ பாடிட்டு இருந்தா. இந்த சைடில் இருந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா லேப்டாப் பேக் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோடய நியூ ஸ்லிப்பர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாஷ் பண்ணி வச்சுருந்த டோர் மேட்டு, ஃப்ரிட்ஜ் மேட்டு இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஹேங் பண்ணி வைக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே பாப்பாவுக்காக வாங்கியிருந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாப்பா பார்த்திங்கன்னா ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவள் வந்து அவளுக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து அதிகமாக படிக்கிறா. அதுவும் இல்லாமல் போஸ்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அவளுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கிறதுல தான் அவள் வந்து ஆர்வமாக இருக்கா. இதுக்கப்புறம் இந்த போஸ்டர் வந்து யூஸ் ஆகாது. ஸோ அந்த போஸ்டர்ஸை வந்து ரோல் பண்ணி ஒரு ரோப்பில் டைப் பண்ணிவிட்டு நான் ஃப்ரேம் வந்து எந்த பேக்கில் போட்டு வச்சுருந்தேனோ அதிலே வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. சோஃபாக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேயே இந்த ஒரு போஸ்டரையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த கேபினெட்டை வந்து கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கேபினெட்டில் வந்து பெருசாக எதுவுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிடையாது. வெளியில் எங்கேயாச்சும் கடைக்கு போகும்போது பேக்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேக்கை மட்டும் இதுக்குள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.